அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் சனி பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பேச்சியாகிறாரு. 2.5 வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர். 7.5 சனி 7.5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு 3 கட்டங்களா அது பிரிக்கப்படும். முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனியாவும், அடுத்த 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாவும், இறுதி ஆண்டு பாத சனியாவும் இருக்கும். சனி பகவான் நீதிகாரகன். தன்னோட சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்ப ராகுவோட போய் சனி சேர போறாரு. மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது. மே 18ஆம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு. அப்ப இந்த 1.5 மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். ஏன்னா ராகு முன்னோர்களுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடியவர். சனி பகவான் நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர். முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க. அப்ப இந்த 1.5 மாத காலத்துல இவங்க 2 பேரும் பிரிறதால பெரிய பாதிப்பு அப்படின்னு இருக்காது. சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு. அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா ரிஷப ராசியை பார்க்கறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்க்கறாரு. தன்னுடைய 10ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு. இதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாவே பார்ப்போம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிற சனி பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு 2025 மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கடந்த 2.5 வருடங்களா நாட்களை மட்டுமே எண்ணிக்கொண்டு படாத பாடுபட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் 2029 சனி பெயர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்க போகுது. அஷ்டமத்து சனியால் பட்ட அவமானங்களையும் பட்ட கஷ்டத்தையும் சொல்லி மாளாது. உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம் அதிகம் இருக்கும். நம்ம வார்த்தையால் சொல்லிட முடியாது. அது ஈஸியாக இருக்கும். ஆனால் பட்டவங்களுக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எவ்வளவு ரணம், எவ்வளவு துரோகம், எவ்வளவு விரோதம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் நல்லது செய்யணும்னு நினச்சவங்களே நம்மளை முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிற வலியை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அஷ்டமத்து சனி அப்படின்னாலே மிகப்பெரிய சோதனை காலகட்டம்தான். உயிரை வச்சு மற்ற எல்லாத்தையுமே எடுத்திருப்பார். உயிர் மட்டும்தான் இருக்குது. அது கூட சில காலகட்டத்திலலாம் போயிட்டா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அஷ்டமத்து சனி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். அபாண்டமான குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாகியிருப்பீங்க. தேவையில்லாத பம்புகளுக்கு வந்திருக்கும். நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. காசு பணம் இருந்தப்ப நம்ம கிட்ட இருந்தவங்க கூட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடகராசிக்காரர்கள் கடந்த 2.5 வருடங்களா இருந்திருப்பீங்க. அதே நேரத்தில் லாப வீட்டில் குரு இருந்ததால் உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. காசு வந்துச்சு அப்படின்னாலும் செலவும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கும். கெட்ட பெயர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு இது எல்லாமே முடிய போகுது. கடகராசிக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வர போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறதால இது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லணும். வசதி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய இடம். பாக்கிய சனி நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது.
அஷ்டமஸ்தில் சனி இருந்தபோது கணவன் மனைவி இடையே பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் இருப்பாங்க, இவர் தனியாக குடும்பம் நடத்திட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகம் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க. அதுவும் புதுசாக கல்யாணமானவங்கள்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். கடன்கள் அப்படிங்கிறது அடையும். சனி அஷ்டமத்தில் இருந்தபோது உங்கள் ராசிக்கு 10, 2, 5ஆம் வீட்டை பார்த்துருப்பாரு. 10ல் சனி பார்வை விழுந்தபோது தொழிலை காலி பண்ணியிருப்பார். போட்ட முதலீடு கூட கிடைச்சிருக்காது. நஷ்டம் 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 அப்படின்னு வந்திருக்கும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானம், குடும்பத்தை பிரிச்சிருப்பார். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. ஊருக்கு மத்தியில் மட்டும்தான் கணவன் மனைவி சிறப்பாக இருக்கிறது போல தோன்றும். 4 செவத்துக்குள்ளே போயிட்டா நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். நம்மளும் சும்மா இல்லாமல் ஏதாவது விளையாட்டுக்கு பேச போய் அது வினையில் போய் முடியும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வந்திருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கோ. பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் போகலாம். பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சனி பகவான் 11, 3, 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கறதால லாபம் அப்படிங்கிறது குறையுமோ ஒழிஞ்சு நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் 3ஆம் வீட்டை சனி பார்க்கறதால அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேண்டாம், கொடுத்திருந்தா வாங்கிருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். நோய் கடன் பகையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால நோய் அப்படிங்கிறது நீங்கும். இதுவரைக்கும் மருத்துவ செலவு அப்படின்னு தனி தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். கடனாலையும் படாத பாடுபட்டிருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் பகை, எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு, எதற்கெடுத்தாலும் விரோதம் அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இது எல்லாமே நீக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு உரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடந்த காலத்தில் இழந்த பொருள், உறவு, வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே மீண்டும் உங்களை நோக்கி வரும். வாழ்க்கையில் புதிய துவக்கத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய தொழில், புதிய தொடர்பு அப்படின்னு எதை தொடங்கினாலும் இனிமேல் வெற்றி தான் உங்களுக்கு. பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்திலையும் அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். உடல் நலத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுது. கடந்த 2.5 வருடங்களா வேலை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த சனி பேச்சியால் கடகராசிக்கு சின்ன சின்ன சவால்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சனி பகவானுடைய பார்வை மாறப்போவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். தந்தை மகன் உறவில் ஒரு சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். இது குடும்பத்தில் சிறிய அளவில் மனக்கசப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தலாம். எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம், இடமாற்றம்லாம் வரும். இது தொடக்கத்தில் சிரமமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். குழந்தைகளோட உடல் நலத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும். கல்வியில் சிறு சிறு தடைகள் வரலாம் அப்படிங்கிறதால அவங்கள ரொம்ப கண்காணிப்போடு இருக்கிறது நல்லது. குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா, இல்லை நண்பர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கிறது தாமதமாகலாம். பொறுமையாக இருந்து உழைப்ப தொடர்ந்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நேர்மையாகவும் உழைப்பு தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சனி பகவானுடைய இடமாற்றத்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் களையறதுக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்ப்பரணேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனி கிழமை தோறும் சனி காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க. சிவ ஆலயத்துக்கு சென்று எழில் தானம் செய்யுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு.